மீனராசி குரு பயிற்சி பலன் உத்திரட்டாதி நட்சத்திரம். இது சனியுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 19 வருடம். என்னோட கணக்குப்படி நான் சென்டர் பகுதியில் எடுத்துக்கிறேன். முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 17 வருடங்கள் கூட தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். இப்போ சென்டர் பகுதி தான் நான் 10ஓட தசாபுத்தி இருப்புகள் எடுத்திருக்கேன் இல்லையா. 2ஆம் பாதம் முடிய 3ஆம் பாதம் அந்த கணக்கில் வரும். இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 3 வருடங்கள் கூட தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். இப்போ சனி தசை 3 வயசோட ஒரு சில பேருக்கு முடியும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு, சென்டர் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு 10 வயசோட முடியும். இப்போ முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 17 வயசு வரைக்கும் கூட வரலாம். இப்போ 10 வயசு வரைக்கும் நான் தசாபுத்தி பலன்கள் எடுத்திருக்கிறேன். 10 வயசு வரைக்கும் சனி தசை நடைமுறைக்கு வந்தால் பிறகு 17 வருடங்கள் புதன் தசை. 10 + 17 27. முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 34 வயசு வரைக்கும் வரும். என்னோட கணக்குப்படி 10 to 27. இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 20 வயசோட புதன் தசை அப்படிங்கிறது முடிவுக்கு வரும். 22 வயசுக்குள்ள இந்த மீனராசிக்காரர்களுக்கு, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இது எப்படி இருக்கும்? குருவுடைய பயிற்சி. ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு. அருமையான டைம். 7.5 சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இது அவ்வளோ சிறப்பான டைம் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ நீங்கள் கஷ்டப்படுற காலத்தில் யாராவது ஒருத்தர் உதவுனாங்கன்னு வச்சிங்களேன், மறக்க முடியாத உதவிங்க அது அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா. அது மாதிரி குரு பார்வை உங்கள் ராசிக்கு. அதாவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க, இல்லை பசியில் இருக்கிறீங்க, ஒரு வேளை சாப்பாடு கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த லெவலுக்கு இப்போ ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் இந்த குரு பயிற்சி. ஆனால் 7.5 சனியும் போயிட்டுருக்கு. அதிலேயே நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். நமக்கு குரு பயிற்சி நல்லா இருக்குன்றது ஓகே. 5ஆம் இடத்துல சந்திரனோட வீட்டில், நட்பு கிரக வீட்டில் குரு உச்சமாகிறது சிறப்பு. ராசியாதிபதி உச்ச பலம் பெற்று ராசியை பார்க்கறது சிறப்பு. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும், ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்கனாக்கா நிறைய முயற்சி பண்ணி இப்போ கஷ்டப்பட்டுருப்பீங்க. சரியான ஒரு இதுவும் இல்லை, எனக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியல, இல்லை ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் அந்த இன்டர்வியூ எனக்கு சரியில்லை, எக்ஸாம் அட்டன் பண்ணாலும் அந்த எக்ஸாமில் உயர்வு இல்லை, சரியாக நம்ம ஜெயிக்க முடியல, தோல்வியை வருது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இதன் பிறகு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னெலாம் பயந்துட்டு இருப்பீங்க. இப்போ எப்படி இருக்குது, நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் பயந்துட்டு இருப்பீங்க. அவ்வளோலாம் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு டைம். இந்த டைம் மாறும், ஒரு தைரியம் வரும். இப்போவே தைரியம் வரும். நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்க போகிறீங்க, நிறைய வெற்றி வாய்ப்புகளை எதிர்பார்க்க போகிறீங்க. ஏன்னா 7.5 சனி தான் கொஞ்சம் உங்களுக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுப்பார். யார் எப்படி, நண்பர்கள் எப்படி, இப்போ லவ் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அவங்க எப்படி, யாரெல்லாம் உங்களை விட்டுட்டு போகிறாங்க, யாரெல்லாம் கூட இருக்கிறாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ தனிமை அதிகமாக இருக்கும். ஒரு சில கெட்ட பேர் அவ பேர்லாம் ஒரு சில பேருக்கு வருதுன்னா நிறைய பேர் கூட இருப்பாங்க. எல்லாமே கெட்ட நண்பர்கள். அது ஒரு பேட் டைம். அது மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். மற்றபடி நீங்கள் தனிமையில் இருக்கிறீங்க, யாருமே இல்லை அப்படின்னா நீங்கள் கவலையே பட தேவையில்லை. உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, எதிர்காலம் நமக்கு நல்லா இருக்க போகுது, நிறைய நட்புகள் வரப்போகுது, நிறைய நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்றது கன்ஃபார்மாக எடுத்துங்க. லைஃப் நல்லா இருக்கும். இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறதுனால குரு பார்வை சனிக்கு இருக்குது. அருமையான டைம். இதில் தசாபுத்தி ரீதியாக படிக்கிறவங்களுக்கு இன்னும் சிறப்பு. சமீப காலமாக நிறைய வேலை ரீதியாக உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்துருக்கலாம். அதாவது படிப்பு ரீதியாகவும் தொந்தரவுகளை கொடுத்துருக்கலாம். அது படிப்பு நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா வீடியோவில் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு போர் அடிக்கலாம் உங்களுக்கு, இருந்தாலும் கொஞ்சம் இதை கேட்டால் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு போர் அடிக்கிறதா கூட இருக்கலாம், இருந்தாலும் இதை சொல்லி ஆகணும். பின்னாடி வரக்கூடிய தசைகள், இப்போ புதன் தசை முடிஞ்சால் கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், இது எல்லாமே நல்ல அமைப்பில் இருக்குமா அப்படின்னு உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே நல்லா இருக்கும், பரவாயில்ல. இப்போ தன்னம்பிக்கை ஒரு டைம் நல்லா இருக்குன்னா நமக்கு தன்னம்பிக்கை இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. இதுவே கண்டினியூ ஆகுமா அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் நல்ல தசையாக இருக்கணும். சரி, நல்ல தசை இருக்குது, கெட்ட தசை இருக்குது, இல்லை அவயோக தசை இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது, அது பரவாயில்ல. அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் படிப்பு எடுத்து நல்லபடியாக படிச்சிருங்க. 22 25 வயசுக்குள்ளே எவ்வளோ படிக்கணுமோ படிச்சிருங்க. அடுத்து வரக்கூடிய 20 வருஷத்துக்கு அந்த விஞ்ஞான வளர்ச்சி எப்படி எப்படியே இருக்கும். அதை சமாளிக்கிற ஒரு இது கையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா, அது படிப்பு கையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா நல்லது. இது எல்லாத்தையுமே எதிர்கொள்ளலாம். பின்னாடி வரக்கூடிய வாழ்க்கை நல்லாயிருக்கும். தவறான வழியில் உங்களுடைய வாரிசுகள் இருந்தால் அது கொஞ்சம் நெறிமுறைப்படுத்துறது நல்லது. படிப்பை கொடுத்துருங்க, அவங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். படிப்பை விட்டு கொஞ்சம் நகர்ந்துட்டாங்கனாக்கா பின்னாடி வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாகும். அதுலேயும்
ஒரு சில பேர் வந்து தப்பி தவறி அந்த தொழிலெல்லாம் செஞ்சு ஏதோ பழிச்சிட்டுறவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. எல்லாருக்குமே அது அமைஞ்சிருமான்னா டவுட்டு தான். வேலை வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா படிப்பு ரொம்ப முக்கியமானது. இது படிக்கிற காலகட்டத்தில் இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு சிறப்பு. என்னோட கணக்குப்படி நான் இப்போ புதன் தசை எடுத்திருக்கிறேன். இப்போ முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 34 வயசு வரைக்கும் இருக்கு இல்லையா? இப்போ 22 வயசு வரைக்கும் புதன் தசை ஆரம்ப பகுதி இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து 20 வயசோட புதன் தசை அப்படிங்கிறது முடியலாம். எது எப்படியோ புதன் தசை ராசிக்கு நன்மை செய்யாது. எடுக்கிற முடிவுகளை தெளிவாக எடுங்க. குரு பார்வைக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம். படிப்பு ரீதியாக என்ன முயற்சி பண்ணாலும் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எந்த அளவுக்கு உதவி கேட்டு நீங்கள் படிக்கிறீங்களோ அவ்வளோ சிறப்பு. தெளிவாக எடுத்துங்க, பாசிட்டிவாக எடுத்துங்க, எதையுமே பாசிட்டிவாக எடுத்துங்க, தவறான வழியில் போகாதீங்க. இப்போ புதன் தசை 22 to 34 வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உத்திரட்டாதி வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும். வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள். இப்போ வேலை தேடி இருந்தால் இப்போ வேலை கிடைக்கும். அந்த பின்னாடி வரக்கூடிய 7 வருஷம் உங்களுக்கு நல்லபடியாக சப்போர்ட் பண்ணும். ஏன்னா செவ்வாயோட நட்பு லக்கணங்க, குரு நட்பு லக்கணம், இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த செவ்வாய் புத்திக்கு பிறகு உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு எதுவாக இருந்தாலும் சரி, திருமணத்துக்காக முயற்சி பண்ணாலும் அந்த புதன் தசையில் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. அடுத்து வந்து கேது தசை. கேது முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 35லேருந்து 42 வரைக்கும். என்னோட கணக்குப்படி நான் எடுத்திருக்கு இல்லையா, 28 to 35. 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 20 to 27. 20 வயசுக்கு மேலே 42 வயசு வரைக்கும் கேது தசை வருது. 22 வருஷமானு கேட்காதீங்க, 7 வருஷம் தான் அது. இந்த 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி கணக்கு வரும். எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பீங்க 20 to 42க்குள்ள. கேது நல்லா இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து சுக்கிரனோட வீட்டில் மாட்டியிருந்துன்னு வச்சுங்களேன், அவர் அங்கேருந்து தசை பண்ணார்னா வேலை வாய்ப்பு, தொழில், வேலை கொடுத்துரும், வேலையில் வளர்ச்சிருக்காது. தொழில் இருக்கும், தொழிலில் வந்து கடன் பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் சமாளிங்க, எப்படியாவது சமாளிங்க. குரு பார்வை ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்கள் தொழிலை நேர்த்தியாக பார்க்கணும். எல்லாத்துக்குமே குரு பார்வை நல்லா இருக்குது, குரு நகர்வு நல்லா இருக்குது, அதை கொடுப்பார் இதை கொடுப்பார்னு சொல்லலாம். ஜென்ம சனி ஒன்று இருக்குது, அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா கொடுக்கறது எல்லாமே சனி தான். கேது சனி பார்வையில் இருந்துச்சுன்னா, இப்போ சுக்கிரனோட வீடுன்னு சொல்லியிருக்கிறேன், சுக்கிரனோட வீட்டை தான் பார்த்துட்ருக்காரு. கேது அங்கே இருந்தால் ரொம்ப உஷாராக இருக்கணும். இந்த டைமுங்கிறது ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏதோ ஒரு மாற்றம் கொடுக்கும். வேலை ரீதியாக வேலை போயிடுச்சு சார், வேலை கிடைக்கும். வேலை போல் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது, வேலையில் கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுங்க. நீங்களாக வேலை விட்டு போகாதீங்க. அதுவாக போச்சுன்னா பரவாயில்ல. இல்லை ரொம்ப நெருக்கடி கொடுக்குது, முடியல அப்படின்னா வேலை விட்டு வேறு வேலை தேடுங்க, வேலை கிடைக்கும். வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பிரச்சனை வந்தாலும் அது மாறின உடனே வேலை கிடைக்கும். நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. வேலை போயிடுச்சு, இப்போ 2-3 அட்டன் பண்ணேன், எனக்கு எதுவுமே பதில் வரல, எல்லாமே ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது, பயப்படாதீங்க. அதுக்கு ஒரு டைம் இருக்குது. ஒரு 30 நாள், ஒரு மாதம், அதாவது இந்த 30 நாளைக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம். உடனே எல்லாமே ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வெறுத்து போய் உட்காரக்கூடாது. குரு பார்வை இப்போ சப்போர்ட் பண்ணும். வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிக்கலாம், திருமணம் நடக்கும். இப்போ கேது தசையில் ஒரு சில பேர் திருமணம் பண்ண மாட்டாங்க. வயசு இருந்தால் பாருங்கள். ஜென்ம சனியில் இப்போ கேது தசையில் வேண்டாம். ஜென்ம சனி நடக்கும்போது கேது தசை இருக்கிற இடத்த பொறுத்து நீங்கள் திருமணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா இது வந்து நிழல் கிரகங்கள். இந்த கேது ராகு எல்லாம் இருக்கிற வீட்டு அதிபதி மாதிரி தான். இப்போ செவ்வாயோட வீட்டில் இருந்தாலோ சனியோட வீட்டில் இருந்தாலோ திருமணத்தை கொஞ்சம் தள்ளி போகிறது தான் நல்லது. 7.5 சனியிலே பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கும் இப்போ குருவோட வீட்டில் இருந்தால் பண்ணலாம், சுபகிரகனோட வீட்டில் இருந்தால் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். இந்த ராசிக்கோ லக்னத்துக்கோ சுபகிரகம் சம்மந்தப்பட்டிருக்கணும். அப்படி இருந்தால் அது பண்ணலாம். எல்லாருக்குமே அப்படி உட்காரமான்னு சொல்ல முடியாது. நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னாக்கா, இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கு சார், திருமணம் ஆனவங்களுக்கு விட்டுருங்க. இப்போ முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகி குழந்தை பாய்க்கெல்லாம் இருக்கும். குழந்தை பாய்க்கு இல்லாதவங்களுக்கு குழந்தை பாய்க்கு கிடைக்கும். இது 5ஆம் அதிபதி சம்மந்தப்படுறதுனால, 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால குழந்தைகள் ரீதியாக வளர்ச்சின்னு எடுத்துக்கலாம். இப்போ திருமணம் வந்து 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமண ரீதியாக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தா, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, திருமணம் உங்களுக்கு கூடி வருதுன்னா பண்ணுங்க. ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது சார். அதாவது உங்களுக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கும், வரவங்க வந்து நிறைய அவமானப்படுத்திட்டு போவாங்க. என்ன இது என்ன வர ஏதாவது ஒன்று நமக்கு வந்து மன அழுத்தத்தை கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு பேச்சு வந்து சொல்லிட்டு போவாங்க. இல்லைனா ரிஜெக்ட் பண்ணாங்கனாக்கா ரொம்ப கோவம் வந்துடும் நமக்கு. இது மாதிரி மன அழுத்தத்தை கொடுக்குதுன்னா இந்த ஜென்ம சனியில் வேண்டாம், தூக்கி ஓரங்கட்டிட்டு படிப்போ இல்லை வேலையோ, அப்படி இல்லைனாக்கா அந்த சேமிப்பு அது மாதிரி பாருங்கள். ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க சொந்தக்கார பந்தக்கார எல்லாமே வந்து எப்போ கல்யாணம் பண்ணுற என்ன பண்ணுற ஏன் எல்லாத்தையும் போட்டு குறைச்சல் குத்துனே இருப்பாங்க.
இதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஏன்னா நாம் வாழ்க்கை நம்ம தான் பார்க்கணும். நாளைக்கு வந்து அவங்க பதில் சொல்ல போகிறதில்ல. அதே ஆள் ஒரு சில டைவர்ஸ் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு பெண்ணோ ஆணோ வாழாமல் இருக்கிறாங்க, இது மாதிரி வந்து டைவர்ஸ் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம், அவங்க வந்து ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க போகிறதில்ல, அவங்க முன்னின்று பிரச்சனைகளை தீர்த்து வைக்க போகிறதில்ல. அப்போது அவங்க கேலி கிண்டல் தான் பண்ணுவாங்க. அதனால் உங்களுடைய வாரிசுகள், உங்களுடைய குழந்தைகளோட லைஃப்பை நீங்கள் தான் பார்க்கணும். நல்ல வரன் கிடைச்சா பண்ணுங்க, இல்லைனா மன அழுத்தத்தை கொடுக்குறத கொஞ்சம் தூரம் வைங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தடங்கள் வருதுனாவே அது நல்லதுக்கு தான், நல்ல வாழ்க்கை அமையும் கண்டிப்பாக. அடுத்து சுக்கிரதசை. சுக்கிரன் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 42 to 62, என்னோட கணக்குப்படி 35 to 55, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 27 to 47. 27 வயசுக்கு மேலே தான் இந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது வருது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னா சனியோடைய நட்சத்திரம் இல்லைன்னு சொல்ல, சுக்கிரன் அப்போ நட்பு கிரகம் தானே, நல்லது தானே செய்யணும், ஏன் கஷ்டப்படுத்துது? அஷ்டமாதிபதி தசை, 8 குடைவன் தசை. நிறைய பேருக்கு வந்து இடம் சார்ந்து பிரச்சனை இருக்கும், வேலையில் பிரச்சனை இருக்கும். 4னாவே ஒன்று வேலை, இன்னொன்று இடம் சொத்து, அது மாதிரி அது சம்மந்தமான பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு வழக்குகள் எது இருந்தாலும் சரி, அது ஓரளவுக்கு சுமூகமான போக்கில் போய் முடியும். ஆனால் 7.5 சனியில் அப்படி சொல்ல முடியாது. 7.5 சனி நடக்கும்போது ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டுச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு கோர்ட்டு கேஸு வழக்குன்னு போயிடுச்சுனாக்கா, சட்டத்துக்குள்ளே போயிடுச்சுன்னா அது கட்டத்துக்குள்ளே பார்க்க முடியாது, அது இழுத்துட்டே போகும், எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி பார்த்தாலும் இந்த 7.5 சனி முடியுது அப்படின்னு சொல்லலாம். 7.5 சனி முடியும் போது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் 4ஆம் இடம் சம்மந்தப்பட்ட அந்த சொத்து சம்மந்தமான வரவு, கேஸு, அதாவது நிலம் சம்மந்தமான கேஸு, அது மாதிரி முடிவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7.5 சனி முடியணும், அவ்வளோதான். அப்போது இப்போ திருமண ரீதியாக ஒரு கோர்ட்டு கேஸ் போயிட்டுருக்கு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இழுத்துட்டே போவாங்க, சொல்லவே தேவையில்ல, ஜவ்வு மாதிரி இழுப்பாங்க, சும்மாவே ஆடும். இவங்களுக்கு வந்து சலங்கை கட்டி விட்டா எப்படி ஆடுவாங்களோ அப்படி ஆடுவாங்க, அது மாதிரி இருக்கும். எது வந்தாலும் சரி கொஞ்சம் ஏற்றுக்குங்க. இப்போ திருமண ரீதியாக சிக்கல் இருக்குது, கணவன் மனைக்குள்ளே ஒற்றுமை இல்லை, அந்த ஒற்றுமை வரும். ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். தொழில் ரீதியாக யாராருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் வந்து சுக்கிரதசையில் அஷ்டமாதிபதி தசையில் எப்படி மாட்டி விட்டுருக்குன்னு சொல்ல முடியாது, உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நெருக்கடிகளை கொடுத்துருக்காது. தேவையில்லாத நட்பு வட்டாரம் இல்லை பார்ட்னர்ஷிப் இது மாதிரிலாம் போயிட்டு பிரச்சனைகளை அனுபவிக்கிறது. வேலை ரீதியாக நிறைய சிக்கல் சார், வளர்ச்சியே இல்லை, ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருக்க ப்ரொமோஷனே இல்லை, ஒரு 5-6 வருஷமாக ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இப்போ ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் குரு பார்வை, நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 7.5 சனி அதை தடுத்துகிட்டே இருக்கும். இன்னொரு சில பேருக்கு வந்து விசா பிரச்சனை இருக்குது, க்ரீன் கார்டு பிரச்சனை இருக்குது, அது மாதிரி குடியுரிமை எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த ப்ராப்ளம்லாம் இந்த வருஷத்தில் சால்வ் ஆகிடும். முடிஞ்ச அளவு உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா சுக்கிரதசையில் அந்த இடத்துல இருக்க விட மாட்டேங்குது. ஒரு இடத்துல இருந்தாங்க, நல்ல ஒரு க்ரீன் கார்டு கிடைக்கிற டைம் அப்படின்னாக்கா, குடியுரிமை கிடைக்கிற டைம் அப்படின்னா அந்த இடத்த விட்டு வெளியேற்றுது. அதில் 7.5 சனியில் தான், 7.5 சனி வரலன்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இது மாதிரி சுக்கிரதசை அந்த அளவுக்கு அவமானப்படுத்தும். ஒரு சில பேர் கொடுக்கும், சனி கெடுக்கும், இல்லைனா சனி கொடுக்குற அமைப்பில் இருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த சுக்கிரன் கெடுக்கும், ரெண்டு மாற்றி மாற்றி எதனா ஒன்று செஞ்சுட்டே இருக்கும். இது வந்து இந்த சுக்கிரதசையில் இதெல்லாம் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகும். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. சுக்கிரனே வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாக உங்களுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு. சனி பகவான் மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், அதில் வந்து குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். குடும்ப வாழ்க்கை, இன்னொன்று வாரிசுகளோட வளர்ச்சி, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் வாரிசுகள் நல்லாயிருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு வந்து குரு பயிற்சி ஆகுதுனாக்கா அவங்களுக்கு படிப்போ இல்லை வேலைவாய்ப்போ இல்லை சுப விசேஷமோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு அவங்க சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த 3 தசைகளை நான் ஏன் சேர்த்து சொல்கிறேன்னாக்கா, ரிப்பீட்டட் வார்த்தை வரக்கூடாதுன்றதுக்காக நான் சேர்த்தே சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து இந்த 3 தசைகளும் 47 வயசுலேருந்து 85 வயசுக்குள்ளே இந்த 3 தசைகளும் வருது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது சிறப்பான டைம், அருமையான டைம். இந்த தசைக்கு உங்களுக்கு சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சகோதர சகோதரிகள் வழியில் நிறைய நெருக்கடிகளை கொடுத்துருக்கல, இந்த ஜென்மசனியில் கொடுத்துருக்கோம். இப்போ குரு பார்வைப்படுது, லாபஸ்தானத்துக்கும் இருக்குது, பாக்கியஸ்தானத்துக்கும் இருக்குது, ராசிக்கு இருக்குது. தெளிவான முடிவு எடுப்பீங்க, தெளிவான எண்ணங்கள் பிறக்கும், தெளிவான பேச்சு இருக்கும். இது வரைக்கும் மனக்குழப்பத்தில் நிறைய இருந்திருப்பீங்க, அந்த மனக்குழப்பங்கள் இருக்காது. இப்போ ஆன்மீகம் சார்ந்து முன்னேற்றங்கள், உடல்நலம் சார்ந்து முன்னேற்றங்கள், நோய் நொடி பிரச்சனைகள், இது வந்து மருத்துவ செலவுகளை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா இப்போ கம்மியாகும். ஏன்னா சூரியன் அப்படிங்கிறவர் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த வீட்டுக்கு நன்மை செய்வாரானாக்கா இருக்கிற இடத்தை பொறுத்து தான். ஏன்னா 6க்கு 8ஆம் இடம் இது. அப்போது
அது கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும். யார் கஷ்டத்தை கொடுக்குன்னா தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். வேலை செய்கிறவங்களுக்கு பரவாயில்ல, வேலை மாற்றங்களை கொடுத்துரும், சிறப்பு. சந்திர தசை அப்படின்னாக்கா உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து தசை பண்ணக்கூடிய காலம். அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் உத்திரட்டாதி அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா அங்கே தான் இருப்பார் சந்திர பகவான். இப்போ நட்சத்திரம் கொடுத்த கிரகமும் அந்த அந்த இடத்துல தான் இருக்குது, ஜென்ம சனியாக இருக்குது. கொஞ்சம் ஆசோலேஷன் இருக்கும், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் வைப்ரேஷனாக வேறு மாதிரி இருக்கும் உங்ககிட்ட. இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாம், ஏதோ ஒரு குழப்பம் போயிட்டே இருக்கும். குரு பார்வருக்கு தெளிவாக இருப்பீங்கன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலை. எதையுமே தெளிவான முடிவு எடுங்க, தெளிவாக அடுத்தவங்க பேச்சு கேளுங்க. வீட்டில் இருக்கக்கூடியவங்க வெளியே யார் பேச்சும் கேட்டுறாதீங்க. எல்லாமே உங்களை காலி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. வெளியே மட்டும் யார்கிட்டையும் போய் உதவின்னு கேட்டுறாதீங்க. என்ன உதவியாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைக்குள்ளே, அப்பா அம்மாவுக்குள்ளே, சொந்த பந்தங்களுக்கு கூட, ரொம்ப நெருங்கிய சொந்தம், நமக்கு நல்லது நினைக்கக்கூடிய சொந்தங்கள் கிட்ட உதவிகள் எதையுமே எதிர்பாருங்க. வெளி வட்டாரத்துலையோ வெளியே போயிட்டு யாரோ ஒருத்தர்கிட்ட கேட்கறது, இல்லை பழகிட்டு இருக்கிறவங்க நம்மளை நல்லதாக பழகிட்டு இருப்பாங்க நம்ம நினைப்போம், அவங்க தான் நமக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்துவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணுறது இந்த காலகட்டங்களில் நல்லது. செவ்வாய் ராசிக்கு 2, 9 பாக்கிய ஸ்தானாதிபதி உங்களுக்கு நல்லாவே இருக்கும். செவ்வாயில் என்னென்னலாம் முயற்சி பண்ணுறீங்களோ இந்த குரு பயிற்சிக்கு வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம். சிறப்பான ஒரு ஏற்றத்தை பார்க்கக்கூடிய டைம். இதில் குடும்ப வாரிசுகள், குடும்ப வழியில் எல்லாமே சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். நிலையான இப்போ சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடி, இன்னொன்று ஒரு சில பேருக்கு இடம் சம்மந்தமான இருக்கக்கூடிய நெருக்கடி, வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ இது மாதிரி எதாவது முயற்சி பண்ணி எனக்கு சக்ஸஸ் பண்ணலை அப்படின்னா இப்போ சக்ஸஸ் ஆகும். அதாவது 5ஆம் இடத்துக்கு குரு வராருன்னாக்கா புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம் பரவாயில்ல. ஆயில நட்சத்திரத்தில் வரும்போது குரு கேது இணைவு இருக்குது. அந்த டைம் மட்டும் பொருளாதார ரீதியாக நெருக்கடி வரும், இல்லை உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். செவ்வாதசையில் இருக்கிறவங்களுக்கு உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க, எல்லாமே சரியாயிடும். நீங்கள் உஷாராக இருந்தால் அவ்வளோ ப்ராப்ளத்தெல்லாம் கொடுக்காது. இது நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த செவ்வாதசை உங்களுக்கு சிறப்பு தான். இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய டைம். நன்றி.